இன்றைக்கி நம்ம ஓட்ஸ் குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்கு பார்க்கலாம். ஓட்ஸ் குழி பணியாரத்துக்கு தேவையானது ஓட்ஸ், இது 2 கப் மைதா, இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, தண்ணி, அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் அமௌண்ட் போதும். தேவையான அளவுக்கு கேஷ்யூ நட்ஸு, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 2 ஏலக்காவை நல்லா நுணுக்கி வச்சுக்கணும். பாத்திரத்தில் வெல்லத்தை நல்லா திருவி வச்சுக்கணும். 1 கப் தண்ணி அதில் ஊற்றிக்கணும். இப்போ இதை நல்லா கலக்கிட்டு இது கரையிற அளவுக்கு நம்ம கேஸில் அடுப்பில் வச்சு அதை சூடு பண்ணிக்கலாம். பதமெல்லாம் வேண்டாம், தண்ணியில் கரைஞ்சால் போதும். இப்போ 2 கப் மைதா எடுத்திருக்கேன். இந்த மைதாவில் நல்லா ஜலிச்சு வச்சுருக்க மைதா 2 கப் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டிருக்கேன். சால்ட் போட்டதுக்கப்புறமா நான் 2 கரண்டி ஓட்ஸ் போட்டிருக்கேன். ஓட்ஸ் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காய் நுணுக்கி வச்சதும் போட்டிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய், இது ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க போடுங்க, இல்லைன்னா வேண்டாம் விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட வெல்லம் இப்போது நல்லா தண்ணியில் கரைஞ்சி ரெடியாக இருக்குது. அதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். ஆறணும்லாம் இல்லை, சூடோட கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குட்டி மாவு வராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தோசை மாவு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஊற்றிக்கிறேன், ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது. நல்லா கைவிட்டால் இப்போது குழிப்பணியாரம் சட்டியில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். என்னோடது இரும்பு, அதனால் எல்லாத்துலேயும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். மாவை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம அதில் போட்டுக்கலாம். கேஷ்யூ நட்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மாவில், ஏன்னா சின்ன பசங்களுக்கு வாயில் கிடச்சிதுன்னா அதுங்க எடுத்துருவாங்க. குட்டி குட்டியாக போட்டால் அது கண்ணுக்கு தெரியாமையே இருக்கும். நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டிருக்கேன். இன்னொரு பக்கம் இப்போ வேகட்டும். ஓட்ஸ் குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.